ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சானிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ்னாலே என்ன ரெஸ்டாரண்ட்டில் தான் வாங்கி சாப்பிட்ணுமா என்ன? நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக பண்ணலாம். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ரைஸ் மட்டும் வடிச்சிட்டா போதும், டக்குன்னு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு ரைஸ் வடிச்சுக்கலாம். ரைஸ் மட்டும் நம்ம சூப்பராக வடிச்சிட்டா போதும், ஃப்ரைட் ரைஸ் செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு பேனில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்தோன்னே இதில் 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதிலையே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றுறதுனால நமக்கு ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். 1 கப் பாஸ்மதி ரைஸை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, தண்ணி எதுவும் இல்லாமல் வடித்து சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வேக வைக்க வேணாம். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி உடையாமல் இருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம ரைஸ் வந்து 90% வெந்தால் போதும். அப்போ தான் நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் உள்ள எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடித்த சாதத்தை ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. பாருங்கள், ரைஸ் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்கும். பெரிய கடாயை எடுத்துப்போம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 6 பூண்டை இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துப்போம். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிப்போம். ஒரு வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிப்போம். ஒரு கேரட்டை நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பீன்ஸும் நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் காய்கறியை நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து காய்கறி நிறையா போடுவேன், அதெல்லாம் அதிகமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. காய்கறியோட பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மூடி போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே கேரட் பீன்ஸ் வந்து ஒரு 50% வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம கேரட் பீன்ஸ்லாம் ஒரு 50% வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. ஒரு கேப்சிகம்மை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துப்போம். வெஜிடபிள்ஸோட கலர்லாம் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கும், அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். முட்டைக்கோஸும் கேப்சிகம்னும் டக்குன்னு வெந்துடும், அதனால தான் நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துப்போம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அப்படி பிடிக்காதுன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ரைஸுக்கு ஆல்ரெடி நம்ம தனியாக சேர்த்துட்டோம், ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம். ஒயிட் பெப்பர் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. பிளாக் பெப்பர் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தாளில் உள்ள வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதையும் கட் பண்ணி நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தாள் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். இது நிறையாவே சேர்த்துக்கோங்க. இதுதான் ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசிலாம் நமக்கு உடஞ்சிரும். அதனால் நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. செம்ம சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் கிட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள். வெஜிடபிள்ஸும் உள்ளே போயிடும், நமக்கு ரைஸும் சாப்பிட்ருவாங்க. நான் இதெல்லாம் அஜினமோட்டோ எதுவுமே சேர்க்காமையே அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டி கொடுத்து பாருங்கள், எம்டியாக வரும் பாக்ஸு.
இதுக்கு சைட் டிஷ்க்கு நான் கோபி மஞ்சூரியன் பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபியும் நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டாச்சு. உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.